நம்முடைய திருச்சபையினுடைய தேர்தல்களை குறித்தான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் திருச்சபையின் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருச்சபையினுடைய அஸ்திபாரத்தை தோண்டி காட்ட வேண்டிய காலகட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் திருச்சபை எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் பல வேளைகளிலே திருச்சபையின் மக்கள் வேறு விதமான சிந்தனைக்குள்ளாக போகிறார்கள். ஆகவே இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையானது திருச்சபையின் தேர்தலை குறித்து திருமறை என்ன சொல்கிறது என்பதைத்தான் சொல்லப் போகிறேன். தீத்து 1:6. அப்போதுமா கொஞ்சமா போகணும், மெதுவா போகணும். முதல் காரியம் குற்றம் சாட்டப்படாதவளா இருக்க வேண்டும். முதல் காரியம் சொல்லு, குற்றம் சாட்டப்படக்கூடாது. அவர் ரொம்ப மோசமான ஆளியா, அவர் ரொம்ப மோசமான ஆளியா, அவளை கொண்டு நிறுத்துறையா, அப்படி குற்றம் சாட்டப்படும் அளவுக்கு இராதபடிக்கு குற்றம் சாட்டப்படாதவளாக நிறை குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக முதலாவது சொல்றது. அடுத்த வசனம் போட்டுக்க, என்ன போட்டுக்குது? அது இடத்துல போட்டுக்கியா, ஒரே மனைவியோட புருஷனும். இது கூட ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம் 2 மனைவி, தேவைப்பட்ட ஒரு 3 மனைவி வச்சுக்கலாமே. அப்படி சொல்றதுக்கு இடம் இல்லையா? ஏன்னா அது ஒழுங்கமான காரியம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. ஏன்னா ஒருவன் தன் குடும்பத்தை சரியாக நடத்த விட்டால் எதை நடத்த முடியாது? தேவனுடைய திருச்சபையை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள். அதனால தான் ஓட்டு கொடுக்கும்போது விட திருச்சபையின் முறைப்படி திருமணமாக விட்டால் அவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அது ஒரு பாயிண்ட். நம்முடைய திருச்சபையின் முறைப்படி திருச்சபையிலே திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் வெளியே திருமணம் பண்ணிக்கொண்டால் அவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. ஏன்னால் திருச்சபையில் அவ்வளவு ஒழுங்குகள் கொடுக்கப்படுகிறது. அதுவே 2வது திருமணம் பண்ணுவதற்கும் திருச்சபையில் இடம் கொடுக்கப்படவில்லை என்றால் ஒழுங்குகள். ஆகவே தான் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்குது. பவுலடியார் சொல்லும்போது சொல்லாரு, ஒரே மனைவியுடைய புருஷனுமாக இருக்க வேண்டும். அப்ப இன்னொரு காரியம், ஒரு தனி மனித குணாதிசயத்திலிருந்து ஒரு குடும்ப நல குணாதிசயத்துக்குள்ளே பவுலடியார் நடத்தி செல்கிறார். ஒரு தனி மனித குணாதிசயம் மாத்திரம் இருந்தால் போதாது, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய குணாதிசயமானது திருச்சபை நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறார். ஆகவே தான் ஒரே மனைவியுடைய புருஷனும். அடுத்தால துன்மார்க்கன் என்றும் அடங்காதவள் என்றும். என்ன பவுலடியார் எப்படிதான் எழுதுறாரு யோசித்து பார்த்து. துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும். சில வேளை பெரிய பிரச்சனைனா துன்மார்க்கர்கள் திருச்சபையில் நினைச்சவங்க ஆமா உள்ள வந்துட்டான்னு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம ஒண்ணு செய்யணும்னா அவங்க கண்ணை செய்யணும்னு சொல்லுவான். அது இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா துன்மார்க்கர்கள் திருச்சபையிலே தலை தூக்கி விட்டால் திருச்சபை சீரழிந்து விடும். திருச்சபையில் எப்படிலாம் துன்மார்க்கர் வர்றாங்க. சில வேளையில் பெரிய பணக்காரங்க வந்து அவங்க அடங்காதவர்களாக அவங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக. சில வேளையில் பெரிய ரவுடி பண்றவங்க கையில் திருச்சபை மாட்டிடுது. அவங்க நான் சொல்ற கேட்க என்ன எல்லாம் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி வருவாங்க. அப்பவும் திருச்சபை ஸ்ட்ரகிள் பண்ணும். சில வேளை அரசியல்வாதிகள் நான் சொல்ற கேட்கலன்னா இந்த திருமணத்தை சீரழிச்சுவேன் அப்படி சொல்லிட்டாங்க, அப்பவும் சிக்கல். ஆனா காலங்களிலே திருச்சபையானது யார் கைக்குள்ளுக்கே மாட்டிக்கொண்டாலும் இது தேர்தலானது அப்படியே கவிழ்த்தி போட்டுவிடும். அதுதான் பெரிய பியூட்டி. திருச்சபை தேர்தல் என்பது தவறாக யாராவது துன்மார்க்கமாய் வந்தால், தலைவர்கள் வந்தால், இதை திருச்சபை தேர்தலானது கவிழ்த்து போட்டுவிடும். அதான் பெரிய பியூட்டியான காரியம். அதுக்காகத்தான் ஜனநாயக முறை வச்சிருக்கிறோம். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை இதயத்தில் நிரப்பிக்கொண்டு வாழ்கிறவர்கள் தான் பொறுப்புகளில் வந்தால் திருச்சபையானது சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. திருச்சபை சமாதானமாக இருக்க வேண்டுமானால் வருகிற பொறுப்பாளர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால் திருச்சபையானது சமாதானமாக இருக்கும். திருச்சபையிலே என்ன செய்ய வேண்டும்? அன்புதான் கிரியை செய்ய வேண்டும். அடங்காதவர்களால் திருச்சபை வழிநடத்தி விடக்கூடாது.
என்ன கூட சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக, அடுத்தல போட்டுக்குது தன்னிச்சையாக செயல்படாதவர்களாக, அடம்பிடிக்கிறவர்களாக, கடினமான மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களால் திருச்சபையானது சீராக செல்ல முடியாது. சில அடம்பிடிப்பாங்க, நான் சொல்றது செய்யுங்க ஐயா, நான் சொல்றேன் நீங்க செய்யுங்க ஐயா. நமக்கு கட்டளை போட ஆரம்பிச்சிடுவாங்க, சபை மக்களை பார்த்து கட்டளை போட ஆரம்பிச்சிடுவாங்க, கமிட்டியை பார்த்து கட்டளை போட்டு நான் சொல்றோம்ல. அடங்காதவர்கள், தன்னிச்சையாக செயல்படுகிறவர்கள், கடின மனம் கொண்டவர்கள், அவர்களால் திருச்சபையை ஆளுகை செய்யக்கூடாது என்பதை வேதம் சொல்றது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்புமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசேஷமாக இவர்கள் யார்? துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், ஆமா, தூஷிப்பதற்கு அஞ்சாதவர்கள். ஆண்டவரே தூஷிப்பாங்க ஐயா, துணிகரமா இருப்பாங்க, அகங்காரிகளா இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க திருச்சபைக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு அடுத்தால குணாதிசயம் கொடுக்கப்பட்டிருக்குது. எடுத்து திரும்பவும் வருவோமா? தீத்துக்கு வந்துடும் போடப்பட்டிருக்குது. கோபம் என்றது குடிவெறி. இது ஒரு பெரிய பிரச்சனை. திருச்சபையில கோபப்பட்டு பேசினா, கமிட்டியில கோபப்பட்டு பேச செய்ய முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கோபம் கொள்ளாமல் குடிவெறி. இன்னைக்கு குடிவெறியும் பெருத்து போகுது. நான் ஒரு முறை ஒரு எலெக்ஷனுக்காக நான் அப்பொழுது சினாட்லே மெம்பராக இருந்தேன். அப்பொழுது ஒரு ஊரில், வெளியூர்லேயே அது சினாட் மீட்டிங் நடைபெற்றது. நம்முடைய சினாடில் உள்ள எல்லா சபை மக்களும் வருவார்கள். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்தையும் வந்திருக்காங்க. ஜாஃப்னாலும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்திருக்காங்க. சினாட் எலெக்ஷன் நடக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு ஆளை காணல. திருநெல்வேலி ஆளை. என்னடா எங்க போனா அப்படி தேடி பார்த்தா அவள் குடிச்சிட்டு படுத்தாப்பு. குடிச்சவரை எழுப்ப முடியல. குடிச்சவரை எழுப்பி ஓட்டு போடுறது கூட்டு வர முடியல. அவ்வளவுக்கு குடி. நான் யோசித்து பார்த்தேன். குடி வெறித்தனம் பல வேளைகளிலே திருச்சபையின் நிர்வாகத்தை சீர்குலைப்பதாக மாறிவிட்டது. குடி வெறித்தனம் எதை செய்ய வேண்டுமோ கடமைகளை செய்வதற்கு அது மாறி போய்விடுகிறது. நல்லா யோசித்து பாருங்களேன். உங்க வீட்டில் ஒரு குடிகாரன் இருந்தாரு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்காரர் குடிச்சு காலையில் வர ஆரம்பிச்சுக்கலாம், ராத்திரிலாம் குடிச்சு வர, எப்படி சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடியார தந்தையை வச்சு பிள்ளைகள் வாழ முடியல, மனைவி வாழ முடியலன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு திருச்சபைக்குள்ளே ஒரு குடி வெறியர்கள் வந்து பொறுப்புகளை உட்கார்ந்த எப்படி ஆகணும் யோசித்து பாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. திருச்சபையானது குடி வெறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம வருத்தமான விஷயம் ஐயா. கால்வல் ஐயா கால் மிதிச்ச ஒரு இடத்துக்கு கம்யூனியன் சர்வீஸ் இடத்துக்காக போயிருந்தேன். அது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு திங்கட்கிழமை நான் நினைச்சிட்டேன்னா, அன்றைக்கு அந்த ஆலயத்தில் ஆராதனைக்கு அந்த குருவான வெளியூருக்கு போயிட்டாங்க. காலை ஆராதனைக்கு நான் திருநாளுக்காக திருவனந்தபுரத்துக்காக போயிருக்கேன். போனா அந்த கோயிலை சுத்தி கோட்டர் பாட்டில், கோயிலை சுத்தி கோட்டர் பாட்டிலியா? நான் இந்த செருப்பை கழிச்சு போடுறதுக்காக சைடில் போறேன், கோட்டர் பாட்டு நடக்கு. கோயில்கிட்ட கூப்பிட்டேன், கோயில்கிட்ட என்ன கோட்டர் பாட்டு நடக்குது? கால்வல் ஐயா கால் வச்ச இடத்துல கோட்டர் பாட்டுலாம். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நேற்று எலெக்ஷன் நடந்தல ஐயா, அதையா குடிச்சிட்டு போட்டுருக்காங்க ஐயா. கண்ணீர் வடித்தேன், என் திருச்சபைக்காக கண்ணீர் வடித்தேன். திருச்சபையின் தேர்தல்களிலே கோட்டர் பாட்டல் எவ்வளவு கேவலமா போச்சு. திருச்சபை மக்களுக்குள்ளே வைராக்கியம் வரணும். திருச்சபை மக்களுக்குள்ளே வைராக்கியம் வரணும். சுவாமி, இப்படிப்பட்ட குடி வெறியர்கள் திருச்சபைக்குள்ளே தலை தூக்க கூடாது என்று நினைக்கணும். ஈவன் எந்த சின்ன பாசை கமிட்டி கூட வரக்கூடாது. திருச்சபை மக்கள் ஓரம் கட்ட வேண்டும். அப்பதான் திருச்சபையானது தலை நிமிர்ந்து இருக்கும். இல்லை என்றால் தலை தொங்கிக் கொண்டுதான் இருக்கும். அடுத்தது அழகப்படுக்கு பண ஆசை இல்லாதவர்களாக. தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
பண ஆசை இல்லாதவர்களாக. 9ஆம் வசனம் தீத்து 1:9 சொல்லுது, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவர்களாக. 2 போயிருக்கு. பண ஆசை இல்லாதவர்களாக, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவர்களாக. நம்முடைய திருமண்டலத்தில் ஏன் இவ்வளவுக்கு வேகம் இருக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு ஓட்டு போடுறோமே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இதில் ஒரு உள்ளான ஒரு நோக்கத்தோடு அனைவரும் வர்றாங்க. ஒன்று, இந்த டிசி மெம்பரா இல்லை பாஸ்டிங் கமிட்டி மெம்பரா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா வந்தா எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு வேலை தருவீங்களா? என் மனைவிக்கு வேலை தருவீங்களா? என் பிள்ளைக்கு வேலை தருவீங்களா? இதெல்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டா. இல்லை என்றால் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்? அந்த காலேஜில் ப்ரொமோஷன் இருக்குது, உனக்கு எவ்வளவு காசு தருவியா? ஸ்கூல்ல ஒரு ஹெச்எம் ப்ரொமோஷன் ஒரு காசு தருவியா? ஹிடன் அஜெண்டா. அதோடு தான் உள்ள வர்றாங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? ஓடி வந்தான் யூதாஸ் காரியத்து ஆசாரிட்ட கேட்கிறான், பிரதான ஆசாரியர், எனக்கு என்ன தருவீர்கள்? உனக்கு என்ன தருவேன்? 30 வெள்ளிக்காசு. ரொம்ப சந்தோஷம். 30 வெள்ளிக்காசு வச்சு என்ன செய்தான்? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டு அந்த 30 வெள்ளிக்காசை தேவனுடைய ஆலயத்தை வீசிவிட்டு நாண்டு கொண்டு செத்தான். என்ன கிடைச்சது? எனக்கு என்ன தருவீர்கள்? எனக்கு என்ன தருவீங்க? கர்த்தர் பார்த்து சொல்ல, உனக்கு ஐயோ, பண ஆசையோடு திருச்சபையின் தேர்தலிலே பொறுப்புகளை வரவிருந்தால் வேதம் சொல்ல, உனக்கு ஐயோ, உனக்கு என்ன கிடைக்கும்? யூதாஸ் காரியத்துக்கு என்ன கிடைத்ததோ அது கிடைக்கும். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேதாம் வைத்திருக்கவில்லை, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வேதாமத்தை திருப்புவோம். நாம் வேதத்தில் அடிப்படையில் நிற்போம். நம்முடைய வாழ்க்கை திருமறையின் அடிப்படையில் நின்று கொண்டுதான் வாழ வேண்டும். எடுத்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. யாரே சொன்னது? ஆண்டவர் சொல்லுகிறார், பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று இருங்கள். நம்முடைய திருச்சபையிலே போதும் என்று இருக்கிற மனம் இருக்க வேண்டியா? நம்முடைய திருச்சபையானது அடுத்தவட்ட பணத்தை புடிங்க இல்லையா, கமிஷன் வாங்கி இல்லையா, தன்னுடைய பணத்தெல்லாம் கொடுத்து வறுமையில வாடி எலும்பு தோலுமா மாறினவங்களுடைய இரத்தத்தில் கட்டப்பட்ட திருச்சபையா? இந்த திருச்சபைக்காகத்தான் எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையானது நன்மை செய்வதிலே நாட்டம் கொள்வர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் உள்ள நல்ல தேவனுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தால் திருச்சபையானது நேர்மையாக இருக்கும். இப்ப சிலருக்கு கேள்வி என்னன்னா, ஏயா பைபிள்ல சீட்டு போட்டு தானே எடுத்தாங்க, சீட்டு போட்டு தானே எடுத்தாங்க, எதுக்கு எலெக்ஷன் வைக்கீங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. இருக்குதா இல்லையா? உங்க மனசுல கூட இருக்கும். நான் ஒரு திருச்சபையில் இருந்தேன். அப்பொழுது நானும் சொன்னேன், அமைதியாக சமானத்தோடு கூட நாம் தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். சமாதானமாக எடுத்துக்கொள்ளணும்னு சொன்ன உடனே என்ன செய்தாங்கன்னா, நல்லவங்க 2 பேர் நின்னோடனே 2 குடிகாரன் அவங்க நான் நிற்பையா, எனக்கு யாரும் ஓட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க, ஐயரா சொல்லியாச்சு, என்ன சொல்லியாச்சு, சமாதானமாக எடுக்கணும்னு சொல்லியாச்சு, அப்போ நான் நிற்பேன். எப்படி நல்லா இருக்குதா? இப்ப சீட்டு போட்டா என்ன செய்யும்? சீட்டு போட்டா விழுமதான் விழும். ஒரு முறை இன்னொரு எலெக்ஷன்ல இதே போன்று சீட்டு போட்டேன், சரியா குடிகாரனுக்கு விழுந்துட்டேன், சரியா குடிகாரனுக்கு விழுந்துச்சு. அவரு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சாரு, சினாடுல வந்துட்டு நிக்கார், அப்படியே லம்பிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாலே இருந்துச்சாரு. வேடிக்கை மாதிரி ஒரு பஃபூன் மாதிரி திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலி பேரையே கெடுப்பதற்கு குடிச்சுக்கிட்டு வந்து நிற்காரு முன்னால. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ
சீட்டு போடுறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை, சிக்கலான ஒரு விஷயம். குடிகாரன் பேரும் கூட பண்ணுவோம், சீட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சீட்டு போட நம்ம திருச்சி பேர் வைக்கிறோம். ஜனநாயக முறைப்படி நம்ம எலெக்ஷன் என்பதை வைக்கிறோம்.